தீபாவளி அன்று கனமழையினுடைய தீவிரம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற பல சந்தேகங்கள் பலருக்கு இருக்கு. குறிப்பாக அக்டோபர் 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் பண்டிகை நாட்கள்ல மழை வாய்ப்புகள் எந்த அளவிற்கு ஒரு இடையூறாக இருக்கும் என்பது குறித்து நம்ம மிக தெளிவாக விளக்கமாக நம்ம பார்ப்போம். நீங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை உங்களுக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கு. தீபாவளி நாட்கள் மட்டுமல்ல, அதன் பிறகு வரக்கூடிய பெருமழை மற்றும் புயல் சின்னங்கள் எப்படி இருக்கு, நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல எந்த அளவுக்கு தாழ்வு பகுதிகள் உருவாகும் என்பது குறித்தும் மிக விளக்கமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஆகவே நீங்க எல்லாருமே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. அதனால நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை ஏதோ ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறது இல்லை. பாருங்க, அக்டோபர் ஆரம்பத்திலிருந்து அக்டோபர் இறுதி வரைக்குமே நமக்கு மழை தொடர்ந்து இருக்க போகுது. இப்போ வரப்போற நாள்ல பகல் நேரத்துல கூட மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ இனி வரும் நாட்கள் சொல்றோம். இது வரைக்கும் இரவு நள்ளிரவு மழையா நம்ம பார்த்தோம். இனிமே வரக்கூடிய நாட்கள் இன்று முதல் பகல் நேரங்களிலும் சில மாவட்டத்தில் மழை பெய்ய ஆரம்பிக்கும். மாலை நேரங்களிலும் ஒரு சில மாவட்டத்தில் மழை தொடங்கும். நேரங்களில் வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் எது எப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட 25 மாவட்டங்களில் இனி வரும் நாட்களிலும் பரவலாக மழை பொழிவு தீவிரமடைய போகுது. அதனால் நம்ம சேனல் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டிஸ்கவுண்ட்டில் பெஸ்ட் ஆஃபர்லையுமே உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் எல்லாமே சேல் ஆகிட்டுருக்கு. மறக்காமல் வாங்கி பயன்பெறுங்க. நம்ம சேனல் மூலிமா வாங்குறவங்களுக்கு சிறந்த சலுகைகள் இருக்குது. சீக்கிரமாக நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா சேல் முடிய போகுது. தமிழகத்தில் வருகிற அக்டோபர் 12ஆம் தேதி முதல் கனமழையினுடைய தீவிரம், அதாவது 12ஆம் தேதி வரைக்கும் தொடர் கனமழையானது தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே நம்ம 10ஆம் தேதி வரை நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இன்னும் ஒரு 2 நாட்கள் நமக்கு சேர்த்தே மழை பெய்யும். அக்டோபர் 12 வரைக்கும் தொடர் மழை வாய்ப்புகள் மாலை இரவு நள்ளிரவில் அதிக மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 மாவட்டங்களில் மட்டும் பகல் நேரத்தில் மழை தொடங்கும். குறிப்பாக கடலோர பகுதிகளில் பகல் நேரங்களிலும் சில இடங்களில் நமக்கு இனி வரும் நாட்களில் மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பெரும்பாலும் இரவு நள்ளிரவு நேரம் மழை வாய்ப்பே அதிகம் காணப்படும். ஏன்னா வடகிழக்கு பருவமழை வந்து தொடங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் இரவு நள்ளிரவு நேரம் மழை வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக, அதாவது ஒரு 80% இரவு நள்ளிரவுல தான் அதிக மழை பெய்யும். ஒரு 20% மட்டுமே பகல் நேரங்கள் அல்லது மாலை நேரங்களில் மழை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எப்பொழுது வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிற கேள்விக்கு வருகிற அக்டோபர் 18 தாங்க. கண்டிப்பாக 18 தான். ஏன்னா நிறைய பேர் இன்னும் குழப்பிட்டே இருக்காங்க. 17லேருந்து 21 சொல்கிறாங்க, 17லேருந்து 23 வரைக்கும் அந்த இடைப்பட்ட நாட்களில் ஏதாவது ஒரு நாள் தொடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, 18 தான் தொடங்க போகுது உறுதியாக நம்ம சொல்ல முடியும். ஏன்னா 16, 17 வந்து காற்றுடைய திசைகள் கிட்டத்தட்ட மாறிடும். 80% வரைக்கும் வங்கக்கடல்லேருந்து நம்ம இந்த காற்று வீச ஆரம்பிக்கும். சரியாக அந்த 18, 19 இந்த தேதிகளில் 18, 19 தேதிகளில் அந்த முழுமையான வடகிழக்கு பருவக்காற்று அப்படிங்கிறது தமிழகத்தை நோக்கி வீச ஆரம்பிக்கும். மழை வாய்ப்பும் காத்திருக்குல்ல. ஏன்னா நமக்கு அதே தேதிகளில், அதே 19, 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் மழை வாய்ப்பும் நமக்கு பரவலாக பெய்ய ஆரம்பிச்சிடும். அதுதான் வடகிழக்கு பருவமழை. வங்கக்கடலிலிருந்து ஒரு காற்று சுழற்சி உருவாகி அது ஒரு மழையை ஏற்படுத்தும். மழை ஏற்படுத்தி கடலோர பகுதிகள் முழுவதுமாக பரவலாக மழை கிடைக்கும். ஏன்னா ஆரம்பத்தில் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறமா தான் தாழ்வு பகுதி, தாழ்வு மண்டலம், புயல் சின்னம்லாம் அதுக்கப்புறமா தான். ஆரம்பத்தில் ஒரு பருவமழை தொடங்குவதற்கான அந்த கிரீன் சிக்னல் என்ன அப்படின்னா, அந்த மழை பொழிவு மற்றும் அந்த காற்றுடைய திசை வங்கக்கடல்லேருந்து நமக்கு வீச ஆரம்பிக்கணும். அது வருகிற அக்டோபர் 18 முழுமையாக கடல் பகுதியிலிருந்து நமக்கு நேரடியான காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் குழப்பிக்கலாம் வேண்டாம். 18லேருந்து நம்ம தேதி நம்ம அறிவிக்க முடியும். 18லேருந்து நமக்கு தொடங்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் 19, 20, 21, 22 மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். மழைக்கான வாய்ப்பும் இருக்குது. அந்த நாட்களில் ஒரு பரவலாக நமக்கு மிதமானதுலேருந்து கனமழையும் நமக்கு தீவிரமடையும். அப்போ தீபாவளி அன்னைக்கு மழை இருக்குன்னு சொல்றீங்களா ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆமாங்க, பண்டிகை நாட்கள்ல பரவலாக மழை கிடைக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி போன்ற இடங்கள், அதே மாதிரி டெல்டா மாவட்டங்களிலும் பரவலாக மிதமான மழை முதல் சற்று கனமழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். ரொம்ப, அதாவது வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை கிடையாது. இது வந்து எப்படின்னா வடகிழக்கு பருவமழையினுடைய தொடக்கம் அப்படிங்கிறதுனால சாரல் மற்றும் மிதமான மழையாக அமைவதற்கான வாய்ப்பு அதிகம். ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யும். அதாவது ரொம்ப, அதாவது ஒரே நாள்ல வந்து 50 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் மழைங்கிறது தீபாவளி நாட்கள்ல வந்துட்டு போறது கிடையாது.
தீபாவளி நாட்கள் அப்போதான் வடகிழக்கு பருவக்காற்றே நமக்கு வீச ஆரம்பிக்குது. அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு மிதமான மழை, ஒரு கனமழை மட்டும்தான் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் எப்போ நமக்கு வந்து மிக கனமழை மற்றும் அதி கனமழை வந்து பெய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னா, அக்டோபர் இறுதி மற்றும் நவம்பர் முதல் வாரத்துல மிக கனமழை மற்றும் அதி கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும். நவம்பர் 2வது வாரத்துல புயல் சின்னங்களும் நிச்சயமாக உருவாகக்கூடும். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. 18லேருந்து நம்ம தேதிகள் சொல்லிட்டோம். அன்னையிலிருந்தே கூட நமக்கு மழை தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. தீபாவளி அன்று மழை கிடைக்கும். பரவலாக மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. பெரும்பாலும் ஒரு 80% வரை மிதமான மழை, ஒரு 20% வரை கனமழையாக கடலோர பகுதிகள் எதிர்பார்க்கலாம். உள் மாவட்டங்கள்ல சாரல் மற்றும் மிதமான மழையா இருக்கும். அக்டோபர் மாதங்கள்ல அந்த 18, 19, 20, 21, 22ல சாரல் மற்றும் மிதமான மழையாக உள் மாவட்டத்தில் இருக்கும். டெல்டா மாவட்டத்திலும் மாட்ரேட் ரெயின்ஃபால்னு சொல்லக்கூடிய அந்த மிதமான மழை பொழிவாகும். தென் மாவட்டங்கள்ல நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டம், கடலோரத்துல மட்டும் சாரல் மழை, மற்ற இடங்கள்ல வானம் மேகமூட்டமாக காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால தீபாவளி முடிந்த பிறகு நமக்கு மிகப்பெரிய ஒரு தீபாவளி, தலை தீபாவளிலாம் நமக்கு தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் பெரிய பெரிய புயல் சின்னங்கள் நிச்சயமாக உருவாக போகுது. அப்போ நமக்கு நிறைய மழை கிடைக்கும். நவம்பர் மாதத்திலும் அதிக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நமக்கு காத்திருக்கிறது. தீபாவளி நாளன்று மழை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இடையூறாக இருக்க வாய்ப்பு. அதனால நமக்கு வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. வெயில் வரும். எப்போ வரும்னா அக்டோபர் 14, 15, 16 இந்த மாதிரி நாட்களில் கொஞ்சம் வெயில் நல்லா வர வாய்ப்பு இருக்கு. அக்டோபர் 12 தேதிக்கு அப்புறம் அந்த 15க்குள்ள வெயில் கொஞ்சம் பகல்ல நல்லா வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பருவமழை ஆரம்பிக்கிறதுனால காலை நேரங்கள் முதலாகவே சாரல் மழையெல்லாம் பெய்ய ஆரம்பிச்சிடும். நீங்க கேட்குறீங்க பாருங்க, அதிகாலையில மழை வருமா, காலையில மழை வருமா? சரியாக காலை நேரங்கள், அதாவது அதிகாலை 5 மணிலிருந்து காலை 8 மணி வரைக்கும் மழை வருமா? இப்பெல்லாம் நிறைய கமெண்ட் வந்துகிட்டு இருக்கு. நீங்க கேட்குற அந்த டைமிங் எல்லாமே உங்களுக்கு அக்டோபர் 18லேருந்து வர ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் வந்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுமா அப்படிலாம் கேட்குறீங்க. அதற்கு முதலாவது மழை அதிகமாக வரணும். அது வடகிழக்கு பருவமழையில் மட்டும்தான் நமக்கு அது சாத்தியம். இன்னும் நமக்கு பருவமழை தொடங்கலை. வருகிற 18ஆம் தேதியிலிருந்து காலை நேர மழை பொழிவும் பெய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ அடுத்த சில நாட்களுக்கு பகல் நேரங்களில் மழை பதிவாக ஆரம்பிக்கும்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ அக்டோபர் 18, 19, 20லேருந்து அதிகாலை மற்றும் காலை நேரங்களிலும் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அக்டோபர் இறுதியில தான் நமக்கு மிக கனமழை வரப்போகுது. அதனால அக்டோபர் கடைசி நாட்கள் 25ஆம் தேதிக்கு அப்புறம் மிக கனமழை பெய்ய ஆரம்பிச்சு நவம்பர் 2வது 3வது வாரத்தில் நமக்கு வந்து தாழ்வு மண்டலங்கள், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் மற்றும் புயல் சின்னங்கள் நிச்சயமாக உருவாகும். தெற்கு ஆந்திர பகுதிகளும் இந்த முறை கடுமையாக பாதிக்கப்படும். சென்னை மட்டுமல்ல, இந்த நெல்லூர், ஓங்கோல் பகுதிகள், அதை தொடர்ந்து திருப்பதி, சித்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், இதில் தெற்கு ஆந்திராவினுடைய பகுதிகள் எல்லாம் நமக்கு சற்று பாதிப்புகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி அதையோடு சேர்த்து சென்னையும் பாதிக்கப்படும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டும் கடுமையான பாதிப்புகளை இந்த வருஷம் சந்திக்கும். அதனால கடலோர மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திற்கும் உஷார் நிலை தேவைப்படுகிறது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. இனி வரும் நாட்களில் தொடர் மழை காத்திருக்கு தமிழ்நாட்டில்.